உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொடப்போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 60 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிநாதனும் 10க்குடைய குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இந்தாங்க சூப்பரே. இந்த அடுத்த 60 நாட்கள்ல தொழிலில் டெவலப் ஆக போறீங்க. நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பாரு, நீங்க தான் இனிமேல் ஃபர்ஸ்ட். உங்க வாழ்க்கையில என்ன தொழில் நீங்க பண்ணாலும் சரிங்க, உங்க தொழில உங்களை அடிச்சு கால் கிடையாது, நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. காரணம் 1 10க்குடையவர் குரு பகவான், அவர் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற பலன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. மீனராசிக்கு 5க்குடைய குரு பகவான் 5ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். என்ன பண்ணுவார்? ராஜாவாக்கி உங்களை தான் ராஜாவாக்க போறார் இந்த சந்திரன். சந்திரனை குரு பகவான் அந்த சந்திரனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வரும் பொழுது என்ன, குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற உடனே நீங்க என்ன தொழில பண்றீங்களோ அந்த தொழில மிக உயர்ந்த உச்ச நிலை எதுவோ அதை அடைவீங்க. இதுக்கு மேல உச்சம் கிடையாது. உங்களுக்கு மேல வேற சொர்க்கம் தான், அதுக்கு மேல. ஸோ அந்த மாதிரி எவ்ரிதிங் என்னென்ன நண்பர்களே, அந்த 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் புத்திரகாரகன். அவர் குரு பகவான் தான் புத்திரகாரகன். அந்த புத்திரகாரகன் குரு பகவான் புத்திரஸ்தானத்திலே எழுந்தருளுகிறார். புத்திரஸ்தானத்திலே வரும் 5க்குடையவனுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு குழந்தை பிறப்பிற்கான வழிகள் எல்லாம் கிடைக்கிறது. பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக ஐவிஎஃப் பண்ண சார், போகாத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஒய்ஃபோட ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துருங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த அடுத்த 60 நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு செகண்ட் ஹனிமூன் தான், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. தன்னால் குரு பகவானுடைய அனுகிரகத்தால் பிள்ளைகள் பிறப்பு என்பது ஏற்படும். குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு தெய்வத்தின் அருளாசி சார். எல்லாருக்கும் உடனே நடக்கிறது இல்லை. எனக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம், அந்த நேரம் வரும்போது தான் நடக்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன பெல்ட் அடித்தாலும் நடக்காது. அப்போ அந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது, உச்சம் பெறும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான நேரம். இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் மனம் திறந்து அதை சரி பண்ணிடுங்க. அதே நேரத்தில் 3 8க்குடைய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 8க்குடைய 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். சொத்து வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வீடு வண்டி வாசல், கடன் அடைய போகுது. மீனராசிக்காரர்களுக்கு 6க்குடைய சூரிய பகவான் குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதை குரு பார்க்கிறார். இந்த குரு போற இந்த கொஞ்ச நாள்ல கடன்லாம் என்ன சிபில்ல ரொம்ப கம்மியா இருக்காமே, நிறைய ஓவர் டியூ வச்சிருக்கீங்களாமே, எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு. கவலைப்படாதீங்க. என்ன நீங்க 4 7க்குடைய பாதகாதிபதி, நீங்களும் உங்க ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கீங்களாமே. சில பேர் சும்மாவே பிரிஞ்சிருப்பாங்க. 2 பேரும் பக்கத்து ரூம்ல இருப்பாங்க. இந்த அம்மா ஒரு ரூம்ல இருப்பாங்க, அவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க. 2 பேரும் மெசேஜ்லேயே பேசிப்பாங்க. வாசல்ல பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு, நீ போய் பாரு, நான் போக மாட்டேன், நீ போய் பாரு, இப்படி மாதிரி கதவை யாராவது திறங்கப்பா. இது என்ன காரணம்? செப்பரேஷன். ஒரே வீட்டுக்குள்ளேயே இப்பெல்லாம் இது ஒரு ட்ரெண்டு. சில பேர் இதுக்கும் அடுத்த நிலை போயிடறான். கல்யாணம் பண்ணாதானே சார் டைவர்ஸ், என்ன கல்யாணமே பண்ணாம அது என்ன லிவிங் டுகெதர் அப்படிலாம் வாழ ஆரம்பிச்சிடறேன். இல்லை உங்களுக்கு எல்லாம் யாருப்பா இதெல்லாம் சொல்லித்தரா? இது ஒரு கலாச்சாரம். சரி, ஒருத்தர் கேட்டாங்க, சார் 7க்குடைய புத பகவானை குரு பார்க்கும்போது டைவர்ஸ் ப்ராப்ளம் சரியாகுங்கிறாங்களே, நாங்கள் லிவிங் டுகெதரில் பிரிஞ்சிருக்கோமே, எங்களுக்கு இது செல்லுமா?
உங்களுக்கு இது சட்டத்துக்குள்ளேயே வராதுங்க. அதனால இது செல்லாது, கவலைப்படாதீங்க. ஸோ அப்போ புத பகவானை பார்க்கும் பொழுது விளையாட்டுக்கு சொன்னேன், தயவுசெய்து காதலை கல்யாணத்தில் முடியுங்கள். அந்த தைரியம் இருந்தால் காதலிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நாம காதலை தனி டிபார்ட்மெண்ட்டாகவும் கல்யாணத்தை தனி டிபார்ட்மெண்ட்டாகவும் ஹேண்டில் பண்ற ஒரு புது சமுதாயத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. காதல் இப்போதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வேற எதிரும் கிடையாது. ஸோ அப்போ புதன் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமணத்தில் முடிகிறது. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் வந்தா என்ன செய்ய வரக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கூட மட்டும்தான் காதல் வரணும், அதுல உறுதியா இருங்க. ஏழுக்குடையவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது, உங்களுக்கு இந்த திருமணத்தில் வரக்கூடிய குழப்பம் எல்லாம் சரியா போயிடுது. அது எனக்கு என்னமோ தெரியல சார், சொல்றாங்கல்ல, எனக்கு எம்ஜிஆர் படமும் பிடிக்கும், சிவாஜி படமும் பிடிக்கும், எனக்கு எல்லாமே ரெண்டாக தான் பிடிக்கும். அதெல்லாம் மாற்றிட்டு இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டை மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கணும், அது மாதிரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி குரு பகவான் என்ன தருகிறார், 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார் குரு பகவான். ஸோ ராசியை பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாக. இதில் ஒரு ட்விஸ்டே என்னன்னா, இந்த நவம்பர் 28க்கு அப்புறம் சனி பகவான் உடம்புல உட்காந்துருக்கிற ஜென்ம சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நார்மல் சனியாக மாறிடுறார். கல்லுண்ட குரங்கு மாதிரி சுத்திட்டு இருந்தார் இந்த சனி உடம்புல உட்காந்து. இந்த ஆள் ஜென்ம சனியா வந்தாலே ப்ராப்ளம், இதுல வக்கரம் வேற பெற்று என்னாச்சு, வக்கர சனியின் உக்கர கோபம் என்னாச்சு, உடம்புல ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருந்தார். அதெல்லாம் சரியாய் நல்ல யோகங்கள் கிடைக்க போகிறது. மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அடுத்த படிநிலைக்கு போக போறீங்க. இது வரைக்கும் 10 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்த எல்லாரும் இனிமே 1 லட்சம் சம்பாதிக்க போறீங்க. காரணம் குரு பகவான் இன்ட்டு 10x 100x 1000x ஸ்பீட்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் உழைக்க தயாராகுங்கள். பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியா இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்றதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.